நான் உங்களுக்கு விளங்கப்படும். சரியா? சரி. ரெண்டாவது கேள்வியா? சரியா? பேப்பரை கையில் வச்சா இல்லம்மா. ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஒரு குறித்த நீள அளவீட்டின் சதவீத வலுவை 1% கீழே பேண வேண்டி உள்ளது. உங்களுக்கு தெரியும் என்ன? ஒரு அளவீட்டு எடுக்கும்போது வலு வருமெண்டா அந்த வலு வந்து 1% எப்படி வலு இருக்கும் கட்டாயம் 1%ஐ விட குறைய இருந்தா அந்த வாசிப்பு திருத்தமானதாக கொள்ளப்படும் என்று நாங்கள் எடுக்கிற வளமையா. அந்த அளவீட்டு உபகரணத்தில் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டரா. அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதானே இப்படிதான் அப்படின்னா நாங்க 2 சமன்பாடு படிக்கிறோம். நாங்க என்ன பின்ன வலுவும் படிக்கிற சதவீத வலுவும் படிக்கிற. ரெண்டாவது கேள்வியா 2016ஆம் ஆண்டு ரெண்டாவது கேள்வி செய்யறேன். சரியா? ஓகே. இதுல பாருங்க சதவீத வலு சதவீத வலு வலுவின் கீழ் என்ன வாசிப்பு தர 100%. இதான் சதவீத வலு. சதவீத வலு 1% வரணுமா? வளமையா நம்ம இவங்க வலுவை தந்திருக்காங்க 1 மில்லிமீட்டர் வலுவை தந்திருக்காங்க. ரீடிங் தான் கேள்வி 100% இல்லையா? அப்படி வலு வந்து பொதுவா நாங்க யார் எடுக்கிறோம்னா உயர் சாத்தியமான வலு கருவியின் எல்சி எடுக்கிறேன். ஞாபகம் இழிவெண்ணிக்கு எடுக்கிறேன். வளமையா கருவியின் இழிவெண்ணிக்கை தான் எடுக்கிறோம். அவங்க வலுவே தாராங்க. வலு வந்தா வலுவை போடுவோம். அப்ப இது வந்து 1% தாண்டி போகக்கூடாது. அப்படித்தானே? ஓ அது கீழே வரணுமா? அப்ப கீழே வரணுமெண்டா இது ஒன்றை விட குறைய வரணுமெண்டா நீங்க காண்ற ரீடிங் வந்து இப்ப நீங்க ஒரு பெருமானம் காணுவீங்க. இதை விட ஒன்றை விட குறைய வரணும் கூட இருக்கணும். என்ன நீ காண்றதை விட வரும். 6 குணம்தா 100 மில்லிமீட்டர்ண்டா 100 மில்லிமீட்டரை விட என்ன கூட இருக்கணும். இதுதான் ஒன்றை விட குறைய வரும். 100 மில்லிமீட்டரை விட கூட இருக்கிற விட இருக்கா? இங்க காணல. 10 சென்டிமீட்டர் இருக்கு. 10 சென்டிமீட்டரை விட கூட இருக்கணும். வெத்தியா விட விட மூன்றாவது விட. சரியா? விட வந்து மூன்றாவது விடையா? சரி, ஓகே. சரி, ஓகே. அடுத்த கேள்வியா? மூன்றாவது கேள்வி. நம்ம கீட்ட கேள்வியெல்லாம் நம்ம கொஞ்சம் அங்க கொஞ்சம் விளக்கம் மாத்தா பார்த்த நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா பார்ப்போமா? சரியா? ஓகே. தம்பி ரெண்டாவது கேள்வி ஓகே தானே? இதோட படிச்சு கொடுங்க. லாஸ்ட் சான்ஸ். சரியா? இதுக்கு பிறகு பாசிபிள் கடி செய்ய சான்ஸே இல்லை. 100 நாளைக்குள்ள இருக்கு. இதோட படிச்சு கொள்ளுங்களா? சரி. வேற மூன்றாவது கேள்வி நாங்க செஞ்சிருக்கோம். கொஞ்சம் விரிவா பார்ப்போம். சில கேள்வியை விரிவா பார்ப்போம், சில கேள்வியை அவங்களா பார்ப்போமா? ரைட், ஓகே. சரி, இப்ப பாருங்க மூன்றாவது கேள்வி. இந்த கேள்வியை வடிவா பாருங்களா, அவன் என்ன கேட்கான்னு பார்ப்போம். நீரின் கொதிநிலையும் பனிக்கட்டியின் உருகுநிலையும் பயன்படுத்தி, இதான் அந்த மெயின் கீ பாயிண்ட்ஸா. அவன் என்ன சொல்றான்டா மூணாவது கேள்வி, வளமையா கீழ் நிலைத்த புள்ளி வளமையா சைவர் வாயசி அமுக்க மாறினா மாறும். நம்ம நோமலா எடுப்போம், வளிமண்டல அமுக்க எடுப்போம். இது 100 வாயசி கொதிநீராவி புள்ளி. என்ன இது கீழ் நிலைத்த புள்ளி, இது மேல் நிலைத்த புள்ளி. இந்த ரெண்டு விஷயத்தையும் பயன்படுத்தி சீரான துளை ஆரையுள்ள ஒரு, அப்ப ஆரையும் சீரா இருக்கா, சீரான ஆரை ஏ மாறல. அப்ப வடிவா சொல்றான் அவன், வடிவ கேளுங்களா. அதாவது கீழ் நிலைத்த புள்ளியையும் மேல் நிலைத்த புள்ளியையும் பயன்படுத்தி, இது ரெண்டையும் மட்டும் தான் பயன்படுத்தி சீரான துளையுடைய ஆரையும் கொண்டு ஒரு கண்ணாடியுள் திரவப்பு மாதிரி தரங்கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு இது 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 ரெண்டு தரங்கணிக்காங்க, கிரேடிங் பண்றாங்க. பின்வரும் இயல்புகள்ல எந்த பயன்படுத்தப்படுற எந்த இயல்பு மிகவும் அத்தியாவசியமானது என்று கேட்டிருக்காங்க. கட்டாயம் தேவையானது. இப்ப என்னண்டா வழியா கேளுங்களா, ஒரு வெப்பமானிய தரங்கணிக்கிறேன்னு சொன்னா நாங்க வளமையா என்ன செய்யறேன்டா இந்த வாயு வெப்பமானி இருக்குதானே சிலபஸ்ல இப்ப இல்ல,
வாயு வெப்பமானியை கொண்டுதான் தரம் கணிக்கிறேன் வளமையா. இப்படி கேள்வி நான் பின்னால போட்டிருக்கேன் பாருங்க, மூலாவட்டி வீட்டுல பின்னே கிடக்குது. இல்லாட்டியும் பிரச்சனை வேறொரு இரண்டா வாயு வெப்பமானிகள் தான் ஒரு செம்மையான வெப்பமானி. இப்ப வாயு வெப்பமானிகளை கொண்டு வளமையா தரம் கணிக்கிறேன். வளமையா ஒரு வெப்பமானியை அப்படித்தான் தரம் கணிக்கிறேன். அப்படி இல்லாம இந்த ரெண்டு புள்ளியையும் சீரான ஆரை உடையாளையும் கொண்டு தரம் கணிக்காங்களாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன செய்யறாங்கன்னா, கேட்டு கொடுங்க, இதை நம்ம 100 துண்டா பிரிப்போம். 100 துண்டா பிரிப்போம். 100 துண்டா பிரிச்சா ஒவ்வொன்றும் ஒரு பாகை சி வரணுமெண்டா. 100 துண்டா பிரிச்சா ஒவ்வொன்றும் ஒரு பாகை சி வரணுமெண்டா. என்ன கதைக்கிறேன்டா, சில பேருக்கு ஒரு மண்ணும் படங்களை சும்மா பாடமாக்கிட்டு போகும். என்னடா, இப்ப நம்ம வேற மாய்த்தரம் கணிப்போமே, வேற மாய்த்தரம் கணிக்கிறேன்டா. இந்த அறிவப்பமானி இது 0, இது 100. இப்ப 40 பாய்ச்சி தேவண்டா, உண்மையா வாயு வெப்பமானியை கொண்டு 40 பாய்ச்சி திரவத்தை கொண்டு வைக்கிறேன். வச்சு 40 காட்டுனா அதுக்குள்ள இரச வெப்பமானியை கொண்டு காட்டுற வாசிப்பை நாங்க 40 தரம் கணிக்கிறேன். சொல்ற விளங்குதா? வாயு வெப்பமானி திருத்தமான வாயு, வாயு வெப்பமானி திருத்தமான வாசிப்பை காட்டும். அதோட 40 வாசியை காட்டுதண்டா, கண்ணாடி இரச வெப்பமானியை கொண்டே வச்சா அது காட்டுற வாசிப்பு 40 தரம் கணிக்கிறேன் வளமையா. இன்னொரு வெப்பமானியை கொண்டு தரம் கணிக்கிற கதைக்கு என்ன. ஆனா அப்படி இல்லாம இது 100 இருக்கு, இவ்வளவு 100 பிரிவு இருக்கு, இது 40 வருகுதுண்டா, இது எப்படி பிரிச்சா, எப்படி விரிஞ்சா நாங்க அப்படி எடுக்கலாம்? சீரா விரிஞ்சா தான் எடுக்கலாம். விளங்குதா? பாடமாக்கி எழுதப்படாது. சில விடைய பாடமாக்குற அப்படி இல்லை, சீரா விரிஞ்சாதான் நான் ரைட் 1 2 3 விளங்குதா ஆகிறேன். அப்ப நம்ம தரங்க இப்ப சீரா விரிஞ்சாதான் நாங்க 40 பிரிவுன்னா 40 வாயிச்சு, 50 பிரிவுன்னா 50 வாயிச்சு. விளங்குதா? அப்ப இவங்க சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, எல்லாமே தேவையான இதுல இவங்க சொன்ன இயல்பு எல்லாமே அத்தியாவசியமான இயல்பு தான். ஆனா நீரின் கொதிலையும் பனிக்கட்டி புள்ளியையும் பயன்படுத்தி தரங்கணிக்கம் என்று சொன்னதால இதுக்கு 2வது விட வேற. சரியா? உயர் கனோட விதித்திறன் தேவை, தாழ்த்தன் வெப்ப கொள்ள தேவை, உயர் வெப்ப கடத்தார தேவை, எல்லாம் தேவை. சரியா? இவங்க சொன்ன விஷயத்துக்கு 2வது விட பொருத்தம். தம்பி எதுவும் விளங்காடி கேளுங்க. விளங்கிட்ட காய்ச்சா எல்லாம் என்ன கஜன் வந்தீங்கண்ணா? கஜ கேச்சரி ரைட், ஓகே. சிலதை வீடியோ வழங்கப்படுத்துறேன், சில நோமலா வழங்கப்படுத்துறேன்னா. சரியா? சரி, 4வது கேள்வி. பாருங்க, மின்காந்த அலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையானது அன்று? மின்காந்த அலைகள் இதெல்லாம் விளங்கப்படுத்த தேவையில்லை, டைரக்டா போவோம் விஷயத்துக்கா. சரியா? மின்காந்த காந்த புலங்களின் திசைகள் ஒன்று கொண்டு செங்குத்தானே. என்னண்டா, 4வது இப்ப இது மின்புலத்துல திசையண்டா, இது காந்த புலத்துல திசையண்டா, இது செங்குத்தா இருக்குமா? இது அலை செலுத்துகை திசையா இருக்கும், அலை போற திசை. அதுக்கு விளங்குதா? படிச்சனமா என்ன இது? சாரி மேக்னெட்டிக் என்ன. சரியா? அப்ப அது என்னண்டா, உண்மையா மாறுகின்ற மின்புலம் காந்த புலத்தை உருவாக்கும், ஒரு காந்த புலம் மின்புலத்தை உருவாக்கும். அப்படியே அதை நாங்க மின்காந்த தூண்டல்ல படிப்போம். அதெல்லாம் கூட கதைக்கிறேன், இங்க கதைக்கிறேன் சவுண்ட் கிட்டத்தட்ட சவுண்ட் தான் இது. அப்ப மின்காந்த அலைகள் அலை போற திசைக்கு மின்புலமும் செங்குத்தா இருக்கும், காந்த புலமும் செங்குத்தா இருக்கும். எல்லாமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குமா? எல்லாமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும். விளங்குதா? எல்லாமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும். ஓகே. அப்ப அவங்க சொன்ன மாதிரி காந்த புலங்கள் திசைகள் ஒன்று கொண்டு செங்குத்தானவை. சரி, அது 2வது இருக்கட்டும், பிறகு பார்ப்போம். செலுத்துகைக்கு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவதில்லை. இப்ப மின்காந்த அலைகள் வெற்றிடத்துக்கால போகும். என்ன இப்ப மின்காந்த அலைகள் வெற்றிடத்துக்கால போகும்னா கட்டாயம் ஊடகம் தேவையில்லை. அதுக்காக எல்லா ஊடகத்துக்காலையும் போகும் என்று சொல்ல வரல நான். சரியா? கேட்ட கேள்வி கவனம். அலை செலுத்துகை திசையானது மின்காந்த புலங்களின் திசைக்கு செங்குத்தானவை. அலைபோற திசை மின்புலத்துக்கும் செங்குத்து, காந்த புலத்துக்கும் செங்குத்து. காந்த புலம் இப்படி இருக்கா? காந்த புலம் இப்படி இருக்கு. விளங்குதா? செங்குத்தா இருக்கு. அதுவும் சரி. இரு ஊடகங்களுக்கு இடையே வரைபாட்டில் தெரிக்கலாம். தம்பி, மின்காந்த அலை என்று இல்லை, எல்லா அலைகளும் தெரிப்பு, முறிவு, கோணல், தொப்பலர் விளைவு எல்லா இயல்புக்கும் உள்ளாகுமா? அதுல மாற்று கருத்து இல்லை.
அப்ப உண்மையானதன்று இரண்டாவது விட இரண்டு பார்ப்போம். கதி செலுத்துகை ஊடகத்தை சார்ந்து கதி செலுத்துகை கதி வந்து செலுத்துகை ஊடகத்தை சார்ந்திருப்பதில்லை. அது பிள்ளை. ஏனண்டா அரியம் இது கண்டு வைங்களேன். அரியம், இந்த அரியம் ஒன்று இருக்கு, மின்காந்தல வருகிறது, வெள்ளொளி மின்காந்தல தானே. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கதி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கலருக்கும் வேற வேற முறிவு சுட்டியே வந்தது. அப்ப இந்த ஊடகத்துக்குள்ள இந்த ஊடகத்தின் தன்மையில தங்கியிருக்கா இல்லையா? தங்கியிருக்கு. விளங்கிடா? ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துக்குள்ள வேற வேற மின்காந்தலைக்கு வேற வேற வேகம் வருதுண்டா அது செலுத்துகை ஊடகத்துல தங்கி இருக்குத்தானே. அப்ப அவங்க சொன்ன மாதிரி சார்ந்திருப்பது இல்லைன்றது பிழையான கூட்டு. நாலாவதுக்கு இரண்டாவது விட. சரியா? ஓகே, சரி. அடுத்த கேள்வியா? அஞ்சாவது கேள்வி. மாணவன் ஒருவன் ஒரு அழுத்தமானி கம்பியின் வோல்ட் அளவு உணர்திறனை அதிகரிக்க செய்வதற்கு 3 முறைகளை தெரிவித்துள்ளான். கீழே 3 முறைகளை தெரிவிக்கான். அதுல என்னண்டா இதை கொஞ்சம் பாருங்க. அஞ்சாவது கேள்வி. சரியா? வேறமாய் நான் டியூட்டர்ல வேறமாய் விளம்பரம், இங்க வேறமாய் விளம்பரப்படுறேன்னா இப்ப இது ஒரு அழுத்தமானி முதற் சுற்று வைங்க. முதற் சுற்று நான் வேற ஒன்று வேகிறேன் இல்லையா? அதாவது கல்வனமானியை பாதுகாக்கிற அதெல்லாம் ஒன்று எழுதா சும்மா டிரெக்டா வாரன். ஒரு கலம் ஒன்று இருக்கு. இது ஒரு 0.2 வோல்டேஜ் கலம் வந்து வைங்க. வேற மினி ஐபிசியை காண்றதுக்காக கொண்டு இணைக்கேன். கல்வனமானி 0 திரும்பல காட்டுது. அந்த நேரம் இது ஒரு எல்ல காட்டுது வைங்களேன். எல்ல காட்டுது. சரியா? இது ஏ என்ற ஒரு அழுத்தமானி. ஏ என்ற ஒரு அழுத்தமானி. எக்ஸ் என்ற அழுத்தமானி வைங்களேன். எக்ஸ் என்ற அழுத்தமானி, y என்ற அழுத்தமானி. இன்னும் ஒரு அழுத்தமானி இருக்குது. இன்னும் ஒரு அழுத்தமானி இருக்குது. இதே 0.2 வோல்டேஜ் கொண்டு வரணும். கொண்டு வந்து இணைக்கேன். அது கிட்டத்தட்ட காட்டவே இல்லை. எல் வந்து 0 காட்டுது. காட்டல. 0.2 வோல்டேஜுக்கு சமநிலையிடம் வரவே இல்லை. y என்ற அழுத்தமானிக்கு வரல. எந்த அழுத்தமானி உணர்திறன் கூடியது சொல்லுங்க. எக்ஸா வையா? கேள்விய பிறகு செய்வோம். எந்த அழுத்தமானி உணர்திறன் கூடியது சொல்லுங்க. சொல்ல கலைக்க மாட்டானேடா தம்பி. நான் சொல்லியிருக்கேன், கலைச்சா இன்ட்ரெஸ்டா இருக்கேன் கிளாஸுகள். எது உணர்திறன் கூட? எக்ஸ். எக்ஸ் உணர்திறன் கூட. அப்ப உணர்திறன் கூடன்னு சொன்னா என்னண்டா ஏதோ ஒரு வழியா பாருங்களா, அழுத்தமானின் உணர்திறன் சொல்லப்படுவது எல்லின் கீழ் வியா இருக்கும். சரியா பிள்ளையா? சென்சிட்டிவிட்டி. ஏதோ ஒரு அழுத்த வேறுபாட்டுக்கு பெரிய நீளத்தை காட்டினா சென்சிட்டிவிட்டி கூட. மாறி கலைச்சமெண்டா இது ஏபி என்று வைங்கள என்றா கே அழுத்த படித்திறன் என்ன? விஏபியின் கீழ் மொத்த நீளம் எல். மொத்த நீளம் எல். அப்ப அழுத்த படித்திறன் குறைவாக இருக்கணும். சரியா பிள்ளையா? ஏதோ ஒரு அழுத்த வேறுபாட்டுக்கு நீளம் பெருசா இருக்கணும். அப்ப கே குறைய இருக்கணும். இவ்வளவு முழங்கிட்டா அழுத்தமானி சென்சிட்டிவிட்டிக்கு சமன்பாடு தான் எல்லிங்கள் வி. இப்ப இது நீளத்தை கூட காட்டினா சென்சிட்டிவ் கூட. இது சரியா காட்டவே இல்லை. அப்ப இது குறைய. இது அழுத்த படித்திறன். மொத்த அழுத்தமானி கம்பியில் அழுத்தோட மொத்த நீளத்தால பிரிக்கிறது. அப்ப என்ன சொல்ல வராங்க? கே குறைக்கணும். கேயை குறைக்கணும். கே என்றா என்ன? அழுத்த படித்திறன். இப்ப கேயை குறைக்கிற வேலையை காட்டணும். கேயை குறைக்கிற வேலையை நாங்க செய்யணும். ஸோ இதால வார கரண்ட் நாங்க ஐயண்டு வச்சுக்கொண்டா, இந்த கம்பியின் அலகு நிலத்தடைய நாங்க சிக்மாண்டு வச்சுக்கொண்டா, அழுத்த படித்திறனை சமன்பாடு கே7 என்ன? ஐ சிக்மா. அப்ப கேயை குறைக்கிற விளையாட்டுகளை செய்யணும். வாட்சி பாப்பமா. கேயை குறைக்கிற முதலாவது கம்பியின் நீளத்தை அதிகரித்தல். நீளத்தை கூட்டினா என்ன கூடும்? நீளத்தை கூட்டினா தானே. நீளத்தை கூட்டினா நல்லவா இல்லையா? நீளத்தை கூட்டின மட்டும் கே என்ன செய்யும்? நீளத்தை கூட்டினா கே என்ன செய்யும்? குறையும். சரி. தொடராக ஒரு தடையை தொடுத்தல். தொடராக தடைய இணைச்சமெண்டா கரண்ட் குறையும். இப்ப கே குறையும். அதுவும் சரி.
கம்பி குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்ட் அளவை அதிகரிக்க செய்தல். வோல்ட் அளவை கூட்டினா, கம்பி குறுக்கே வோல்ட் அளவை கூட்டினா, வோல்ட் அளவு கூட்டினா கே என்ன செஞ்சிடும்? கே கூடிடும். வோல்ட் அளவு கூட்டினா கே என்ன செய்யும்? கூடிடும். ஏபி விட விட ரெண்டாவது விட. சரிதானே? ஓகே, சரி. அடுத்த கேள்வி எலக்ட்ரிசிட்டி 7. இடையில சில கேள்வி விட்டு போறோம், அதை நாங்க படிக்கல என்னமா. சரியா? படிச்சா பெரிய விஷயம் இல்லை அதுக்காக. ஓகே, 7வது கேள்வியா? சரி. 7வது கேள்வியும் அது சின்ன கேள்வி உண்டனே, படத்தை கீறிட்டு வாருன்னா. எம்பியர் மானி தடை சில வாண்டிக்கு இதெல்லாம் சின்ன கேள்விகள். சின்னடோ பெருசோ செஞ்சு பார்த்துருவோமா? சரி, பாருங்களா. பின்வரும் அகத்தடைகளின் தொகுதிகளில் தரப்பட்ட சுற்றில் உள்ள மின்னோட்டம் ஐயையும், இதால வர மின்னோட்டம் ஐயன்னு காட்டிச்சாங்களா, ஐயையும் 1 கிலோ தடைக்கு குறுக்கே அழுத்த வேறுபாட்டை, இது குறுக்கே அழுத்த வேறுபாட்டை, சரியா, அழுத்த வேறுபாட்டையும் அளப்பதற்கு தரப்பட்டுள்ள ஆம்பியர் மானியிலும் வோல்ட் மானியிலும் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த அகத்தடை தொகுதி கேட்டிருக்காங்க. இப்ப உண்மையா ஆம்பியர் மானி இலட்சியத்தை கேட்காங்க. ஆம்பியர் மானி இலட்சியம் என்றா அகத்தட 0, வோல்ட் மானி இலட்சியம் என்றா அகத்தட முடிவிலி. வோல்ட் மானி இலட்சியம் அதுக்காக கரண்ட் ஓடாது. சரிதானே? சரி. ஆம்பியர் மானி தனக்கு தொடரா இருக்கிற தடையோட ஒப்பிடக்குள்ள குறைஞ்ச தடையா இருக்கணும். 0 உண்மையா ரியலா பிராக்டிக்கலாக நாங்க அகத்தடை 0 பெருசா இருக்காது, ஏதோ கொஞ்சம் தடை இருக்கும். ஆனா அவரோட இருக்கிற ஆளை விட தடை குறைய நாங்க நினைக்கலாம். அப்ப 20 ஓமோட தடை எப்படி இருக்கணும்? 20 ஓமோட ஒப்பிடக்குள்ள குறைய இருக்கணும். அதே மாதிரி வோல்ட் மானி தனக்கு சமாந்தரமாக இணைக்கப்பட்ட ஆள்ற வோல்ட்டட வழக்கம். அது தனக்கு சமாந்தரமாக இருக்கிற ஆள்ற தடையோட ஒப்பிடக்கூட ஒரு தடை எப்படி இருக்கணும்? மிக பெருசா இருக்கணும். முடிவில்லைன்னா 1 கிலோ ஓம்னா இது ஒரு 20-30 கிலோ ஓம் இருந்தா ஓகே. ஏன்னா இது வார கரண்ட் பிரியக்கூடாது, பிரிஞ்சா எல்லாம் மாத்தி போடும். அப்ப 20 ஓமோட ஒப்பிடக்குள்ள குறைய இருக்கணும், 1 கிலோ ஓமோட ஒப்பிடக்குள்ள கூட இருக்கணும். எத்தியா விட 1 அல்லது 3 இல்ல 1 தான் விட. சரியா? எல்லாம் சின்ன கேள்வியா, சப்ப கேள்விகள். சரியானே? ஓகே, ரைட். 9வது கேள்வி அடுத்தது. இந்த செகண்ட் செய்யாக்கள் இருக்கீங்கன்னே, நீங்க என்னண்டா நாங்க எப்படி செய்யறோம்டா டியூட்டர்ல படிப்பிச்ச மாதிரி செய்யறேன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ரேடியேஷன் எலக்ட்ரானிக் அதுகள் இல்லை, வந்தாங்க கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க இந்த இதுவரைக்கும் படிச்சதுக்குள்ள வந்த கேள்வியை செய்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ரவுண்ட்ல திருப்பி இந்த பின் துண்டை மட்டும் செய்வேன் கேள்விகள். சரியா? எல்லாம் இப்படி செய்வேனா? திங்கள்லேருந்து வெள்ளி மணி கிளாஸ் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 8:30 to 10 நடக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க போகலாம், விருப்பம் செய்யுங்க. நாங்கள் ஒரு வருஷம் செய்கிற கிளாஸ் இது செய்வோம் நாங்கள். அடுத்தது சில நேரங்களில் புதன்கிழமையில மட்டும் விடிய 6 மணிக்கு சில நேரம் போடுவேன், புதன்கிழமை மட்டும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு சிவானந்தாவுக்கு போகிறேன்னா புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க. அப்போ செமினார் ஒன்று செய்ய வேண்டியிருக்கும். அப்போ புதன்கிழமை மட்டும் சில நேரம் 6க்கு போடுவேன். கிளாஸ் கட் ஆகலாம், அப்படியே கிளாஸ் நடக்குமா? சரியா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாசிவ் கேள்வி செஞ்சு கொள்ளுங்க நீங்க. சரியானே? இதை விட்ட வர சான்ஸும் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது 9வது கேள்வி. ஒரு ஈர்த்த இலை மீது நின்றலை என்ற என்ன? நிலையான அலை ஒன்று பற்றி சொல்லப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அதுல கூற்றுக்கள் உண்மையானது கேட்டிருக்கான். சரியா? டிரெக்ட் கேள்வி, இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை. என்னண்டா சக்தி இலை வழியே செலுத்தப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும் என்னண்டா, இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, படுகலையும் தெரியலையும் ஒரு
ஒரு குறிப்பிட்ட அவத்தையில வந்து பொருந்தித்தானே வாரது. பொருந்தக்குள்ள ஒரு நாளும் சக்தி என்ன செய்யப்பட காவுவது இல்லையா, சக்தி கடத்தப்படுவதில்லை. சக்தியை கொண்டிருக்கும், எனது ஆடிக்கொண்டிருக்கு தானே, சக்தி இருக்கும், சக்தி செலுத்தப்படுவதில்லை. இப்ப விருத்தி அலையண்டா ஒருத்தத்தின் ஒருத்த போகும், விருத்தி அலையண்டா சக்தி ஊடு கடத்தப்படும். இது வந்து சக்தி செலுத்தப்படுவதில்லை என்றதால் அந்த புத்தி சரி. ஒரு கணுவின் தானம் நேரத்துடன் மாறுவதில்லை. இப்ப உதாரணமாக இருங்களா, இப்ப மோலாமே துணி எடுப்பேன், மோலாமே துணி எடுத்தோம்னா அப்படித்தான் இருக்கும். விருதிகண்டா இது காணும், இது காணும், இது காணும். இப்ப கணுல இடப்பேச்சு என்ன, இடப்பேச்சு பூச்சியம் இருக்கிற புள்ளிட பெயர் என்ன, இடப்பேச்சு பூச்சியம் இருக்கிற புள்ளிட பேர் தான் கணு. இது முரண்கணு. ஆனா முரண்கணுவின் தானம் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், மேலகில மாறிக்கொண்டிருக்கும். கட்டப்பட்ட புள்ளி அசையாது, அசையாத புள்ளியில அழிக்கும் தலையீடு நடக்கும். அழிக்கும் தலையீடு நடக்கிற இடம் வந்து கணுவா தான் இருக்கும். ஆக்கும் தலையீடு நடக்கிற இடம் வந்து முரண்கணுவா இருக்கும். எல்லாம் படிச்சிருப்பீங்க தியரியில, மறந்திருக்க வாய்ப்பே கவனம். அப்ப கணுவின் தானம் நேரத்தோட செய்ய டைமோட கணுபடத்தான் கணு வரும், கணுபடத்தான் வரும், கணுபடத்தான் வரும். சரியா? நிலையான நிலையை உண்ட குறித்தலை தான் கதைக்கமா. இலையில் உள்ள ஒவ்வொரு துணிக்கியாலும் அடையப்படும் உயர்ந்த பட்ச இடப்பேச்சு, இதான் உயர்ந்த பட்ச இடப்பேச்சு. விட தெரிகிறது, இதான் உயர்ந்த பட்ச இடப்பேச்சு. இலை வழியே அதன் தானத்தை சார்ந்திருக்கும். ஓ, உயர்ந்த பட்ச இடப்பேச்சு இலை வழியே, இலை வழியே போக்குள்ள கணுல குறைய, கணுல இருந்து முரண்கணு மட்டும் கூடி பிறகு குறைஞ்சி பூச்சியமாகி பிறகு கூடி என்ன. அப்ப அந்த உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி இடையின் வழியத்தானது சார்ந்திருக்கும். ஸோ ஏபிசி எல்லா கூட்டும் சரி. ஓகே தம்பி, டவுட்னா கேளுங்க. அடுத்தது 13வது கேள்வி. நீங்க நல்ல கேள்வி கேட்டாக்கா பார்த்துட்டா கேட்டா ஏடா நான் தனியாக கதைங்க, என்ன சவுண்டு கேட்குதா தம்பியோட கதை ஞாபகம்? கேட்குது, பிரச்சனை கதைங்க. 13வது கேள்வியா? ஒரு ஜெட் விமானம் 150 டெசிபல் எனும் உயர்ந்தபட்ச ஒலிச்சரிவு மட்டத்தை உருவாக்கலாம். கேட்டலுக்கான தொடக்க மட்ட ஒலிச்சரிவு 10⁻12 வாட்/2 என எடுக்குக. ஜெட் விமானத்தில் உருவாக்கப்படும் ஒலியின் உயர்ந்தபட்ச சரிவு யாது? உயர்ந்தபட்ச ஒலிச்சரிவு மட்டம், உயர்ந்தபட்சம் எல்லாம் கதைக்காங்க. ஸோ இதான் சமன்பாடு. β7 10 லோக்கு அடி 10 ஐயின் கீழ், ஐ தான் கேள்வி, 10⁻12. இந்த மனதால செய்யலாம் நம்ம, நீங்க கெட்டிக்காராக்கள் மனதால செய்யலாம் தெரியுமா? செய்யலாதா? சரிங்க, இது வழியா பாருங்களா, இது 150 அல்ல, இது 150 எவ்வளவு வரணும்? 15 வரணும். இது 150 15 வரணும். 15 வரணும்டா இது 10 15ஆம் அடுக்கு வரணும். சரியா விளையா? இல்ல, 10 15ஆம் அடுக்கு வரணும். அப்ப 15 வரும். 10 15ஆம் அடுக்கு வரணும். இது எத்தனையா இருந்தா 15ஆம் அடுக்கு வரும்? மேல 12 வரும். 12ம் 10 எத்தியாம் அடுக்கும்? இல்ல 13ஆம் அடுக்கு. 10⁻12 மேல வந்தா 10⁻12, 10⁻12 13ஆம் அடுக்கு தான் 10⁻15. அப்ப அது 15 வரும். அப்ப விட 1000, விட 5 விட சரியா? 15 இல்லையா? டக்குன்னு பிடிக்கணும் தம்பி, ஆக முக்கும் ஆയിരിக்கப்படாது. சரியா? விளங்குதா? இல்லாட்டி நீங்க 150 போட்டு சுருக்கி காட்டவா? சுருக்க தேவையில்லையா? சுருக்கி பாருங்க. இல்லாட்டியா 15 16 17 அவ்வளவும் மெக்கானிக்ஸ் கேள்வி. பாருங்க, வழியில் நிலைக்குத்தாக விடும் பொருள் 4 துண்டுகளாக சடுதியா வெடிக்குது, சடாரண்டு வெடிக்குது. பின்வரும் வரிப்படங்கள் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர், சற்று பின்னர் இயல் தகு திசைகள், வெடிப்பதற்கு முன்னர் பொருளின் திசை காட்டியிருக்காங்க. சரி, இப்ப இதுல 15வது கேள்வி, சின்ன கேள்வியா? ஒரு பொருள் கீழே விழுந்து ஒன்று இருக்கு ரெண்டா, இது எம் அண்டு வைங்க, வி அண்டு வைங்க, விழுந்து ஒன்று இருக்கு. அப்ப வெடிக்க சற்று முன் ஆரம்பம் தான் நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கும். வெடிச்சதுக்கு பிறகு சிஸ்டத்துல மொத்த உந்தம் காப்படையும், நிலைக்குத்தா கீழே இருக்கணும். அப்ப ஒரு நாளும் கிடையா வரப்படா. அப்ப முதலாவது விடையில பாருங்க,
மூலாவது விடையில இப்படி இருக்கு. இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி ஒன்று இருக்கு. அப்ப இதுல என்ன நடக்குது? இதுல கிடைத்திசையில உந்தம் வருகுது. பிரித்த ஊர் வருமே நிலைக்குத்தா ஒருவேளை இதை விட இது பெருசா இருந்து கீழே இருந்தா கூட இதை பிரித்த ஊர் வந்தா கூட இதை பிரித்த ஊர் இஞ்சை வரும் அங்கேயும் வரும் தானே, வந்தா கூட கிடை உந்தம் இருக்குது, அது வராது. ரெண்டாவதையும் அதே தான். மூன்றாவது பிழை. ஏன் ஆரம்ப உந்தம் நிலைக்குத்தா கீழ் நோக்கினா இறுதி உந்தம் நிலைக்குத்தா கீழ் நோக்கி வரணும், இதெல்லாம் மேலே இடக்கு வராது. நாலாவது கிடையா ஒரு பிரித்த ஊர் இருக்கு பாருங்க, பேப்பரை வச்சுக்கொள்ளுங்க, சும்மா பார்த்துட்டு இருக்கிறல. சரியா? நாலாவது வராது. என்னடா நாலாவது பாருங்க, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஏன்னா கிடையா பிரித்த ஊர் ஒன்று வருமே, கிடையா வரப்படாது, நிலைக்குத்த தான் வரணும். கிடையா பிரித்த ஊர் பூச்சியம் வரணும். அஞ்சாவது வரலாம். என்ன ஏன் இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இந்த கிடையா பிரித்த ஊர் இதை தானே செய்யலாம். இதெல்லாம் காவி படம் இல்லை தம்பி, அது இயல்பகு வருமானமா. இந்த காவி இதை பிரித்த ஊர் குறைய வரும் என்று கதைக்கிறது, அதுக்காக பிரித்த ஊர் குறைய கதைக்கிறது. காவி அம்புக்குறி இல்லது, திசை. இது இயல்பகு வருமானம் திசை. அப்ப இது பிரச்சனை வராது. என்னடா கிடை உந்தம் பூச்சியமா வரலாம், நிலைக்குத்து உந்தம் வர வாய்ப்பு இருக்கு ஷுவரா. அப்ப விட ஐந்தாவது விட. சரியா விளையா? சரி, 16வது கேள்வி. இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் தீசமன் நோட்டில் ஓய்வாக இருந்து புறப்படுகிறான். ரெண்டு ஓய்வாக இருந்து புறப்படுகுது. ஆனா அவங்க ரெண்டு நேர்த்திசையில ஏபி ரெண்டு பேர் இயக்கங்களை வகை குறிக்கின்றன. பொருட்கள இயக்கங்கள் பற்றி பின்வரும் கூட்டுகள் இது உண்மையானது. சரி, 16வது கேள்வி. ஒன்றுக்குடியே கவனம் தம்பி, இது இடப்பெயர்ச்சி நேர வரைவா. சரியா? இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரை வேக நேர வரைவல்ல, ரெண்டையும் போட்டு குழப்பறல்ல. சரியா? ஓகே, டி நோட். சரியானே? பாபா பொருள் டி நோட்டாக இருக்கும் போது பொருள் பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. T7 T நோட்ல இதான் அந்த நான் ரெண்டாவது தான் இப்ப மூலாவது அரைவாசையும் பின்துண்டை மாற்றி போட நம்பது. சரியா? T7 T நோட்டாக இருக்கும் போது பி ஆனது ஏயிலும் பார்க்க கூட தூரமா இல்லை, 6 கூட தூரம் போயிருக்கா, ஏதான் கூட தூரம் போயிருக்கு பாருங்க. டி நோட்ல ஏதானே கூட தூரம் போயிருக்கு தானே, தூராச்சு. ஓகே. பொருள் அப்ப அதுவும் பிழை. பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பிறகு கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. என்ன மாதிரி? இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் என்ன? இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். ஸோ சாய்வு கூட ஏக்கு தானே, சாய்வு கூட. ஸோ ஏயின் வேகம் கூட அந்த கூட்டிச்சேரி போல ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டிருக்கும். சரி, 4வது வஞ்சும் பிள்ளைதான் இதுக்கும் வாசிப்போம். பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆறுமூடு வரை கொண்டுள்ள. அப்படியா? இந்த ரெண்டுமே என்ன வேகங்கள்? இந்த ரெண்டுமே என்ன வேகங்கள்? மாறா வேகம். அப்ப ரெண்டு பேர்ல ஆறுமுடுகளும் என்ன? பூச்சியம். ரெண்டு பேர்ல ஆறுமுடுகளும் பூச்சியம். சரியா? ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில், இதான் குறுக்கிடும் புள்ளி. குறுக்கிடும் புள்ளியில ரெண்டு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளது. அப்படியா? இல்ல, இது வேக நேர வரைவு இல்லை. இது வேக நேர வரைவா இருந்தா சரி. இந்த கூற்று குறுக்கிடும் புள்ளி தான் புள்ளி. இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா இவனுக்கு டேன் தீட்டா கூட இவனுக்கு டேன் குறையாது. ஏக்கு தான் வேகம் கூட, பாருங்க சாய்வு கூட. அப்ப ஏக்கு வேகம் கூட ரெண்டுக்கும் சமனா வேகம் இருக்காது. வேக நேர வரைவை போட்டுக்கூட அப்புறம் மாறி மாறியா எக்ஸாம் கூட சில நேரங்களில் நடக்கும். நீங்க டக்குனு சரியா போட பார்ப்பீங்க, கவனமா. சரியா? கவனமா இருக்கணும். சரியானே? ரைட். 17வது கேள்வி. சரியா? 17 வாசிக்க. நிறை 5000 நியூட்டன் உடைய ஒரு உயர்த்தி 5000 நியூட்டன் சுமை ஒன்றை காவுகின்றது. மொத்தம் 10,000 நியூட்டன் போல.
அது ஒரு கட்டிடத்தில் நிலைக்கூட்டாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்டில் 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்துக்கு போகுதாம். அப்ப 10 தளம் போகுது, 10 மாடிக்கு போகுது போல. ஒவ்வொரு தளவும் 4 மீட்டரா, அப்ப 40 மீட்டருக்கு போகுது. மாறா வேகத்தில் இயங்கும் போது புவியீர்ப்புக்கு எதிராக உயர்த்தியையும் சுமையையும் உயர்த்துவதற்கு மோட்டார் பிறப்பிக்கப்படும் வலுவில் 80% மாத்திரம் நுகரப்படுமாயின் மோட்டார் வலு என்ன? கேள்வி, சின்ன கேள்வி என்ன? சரி, சரிங்க. மாறா வேகத்தில் நகர்த்தப்படுதுன்னா பி சமன் என்ன? எஃப்வி இதானே என்ன? மாறா வேகம் ஆர்வல் 0 இல்ல. ஓ, அவரை இவரையும் சேர்த்தா எவ்வளவு வரும்? 5000 5000 10,000. 10,000 10 கிலோ நியூட்டன். 10 கிலோ நியூட்டன். என்ன வேகம் சொல்லுங்க அப்போ? ஒரு மாடி 4 மீட்டர், 10 மாடி 40 மீட்டர், 40 மீட்டர் 20 செகண்ட் பிரிச்சா என்ன? சரியா அப்படியா கழிக்கிறது? சரியா என்ன கழிக்கிறது? 2 10 40 40 20 2 மீட்டர் per second வேகம் இல்லையா? என்ன? 2. அப்ப 20 கிலோ வேட் வரும். இவ்வளவு பவர் தான் பிரயோகிக்கப்படுகிறது. சரியா? ஆனா கேள்வி வந்து இப்ப இது வந்து 80 வீதத்துக்குரியா வரும். 80 வீதத்துக்காக தான் வரும். அப்ப எவ்வளவு இன்புட் கேட்டிருக்காங்க என்ன? மோட்டார் வேல்யூ எவ்வளவு? சோ 80 வீதம் சமன் பி இன் அவுட் எவ்வளவு? 20 தர 100. நீங்க டிரெக்டா போடலாம். 80 வீதம் தான் 20 100 வீதம் எவ்வளவு? எப்படி போடலாம்? 80 வீதம் தான் 20 100 எவ்வளவு? இப்படி போடலாம். வேணும் சரியா? எவ்வளவு வரும்? 4 25 கிலோ வேட் வரும். என்ன சரியா? இதெல்லாம் சின்ன கேள்வி தான். இதெல்லாம் மனதால செய்யலாம். சரிங்க, இதை உண்மையா எல்லாம் கிலோவுல கிடக்கு. அப்ப 10 கிலோ நியூட்டன் வேகத்தை காண மாட்டீங்களா? 2ஆம் மாடி 12ஆம் மாடினா 10 மாடி 4 மீட்டர் 40 20 செகண்ட் 2 மீட்டர் per செகண்ட். P7 FE போட்டா பவர் வரும். 80 தான் விட வேண்டாம், 102 போட்டு செய்கிறானே. இதுல விளங்காவது கொண்டும் இல்லை. 19வது கேள்வி. சரியா? ரைட், வாசிக்கனா விளங்க வடிவா. ஓர் அலுமினிய கோளினதும் ஒரு செப்பு கோளினதும் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையிலிருந்து தீட்டா பாகை சியினால் தீட்டா பாகை சி எனும் ஒரு அளவினால் அதிகரிக்கப்படும் போது ஆரம்ப நீளங்களின் பின் அதிகரிப்புகளை எல் அலுமினியம் எல் செப்பு ஆகிய முறையை வகை குறிக்கின்றன. பின்வரும் வரைவுகள் எது தீட்டா பாகை சியோட பின் அதிகரிப்பு கேட்டிருக்காங்க. அந்த அலுமினியத்திலையும் செப்புடையும் அல்பா தந்திருக்காங்க. அலுமினியத்துல அல்பா கூட. சரிதானே? ஓகே. எத்தியாம் கேள்வி? 19. பாருங்க, விரிவுக்கு சமன்பாடு ஆரம்ப நீளம் அல்பா தீட்டா. அமெரிக்கா இது வெப்பநிலை அதிகரிப்பு, இது ஆரம்ப நீளம், இது விரிவு. ஈன்கீழ் எல் என்று சொல்றதான் என்ன தெரியுமா? அவர் பின் அதிகரிப்பு. இதான் பையச்சில போட்டிருக்காங்களா? எங்களுக்கு ஆரம்ப நீளம் தேவையில்லை. சரியா? இது எக்ஸ் வெப்பநிலை ஏற்றம். அப்ப இதான் வரைவின் என்ன? படித்திறன். அப்ப 2 பேரும் y7 mx வர போறாங்க. சரியா? தீட்டா அதிகரிப்பு 2 y7 mx வரப்போகுது. ஆனா எவனுக்கு அல்பா கூடையோ அவன் தீட்டா கூட. எவன் அல்பா கூட சொல்லுங்கள்? அலுமினியத்துக்கு அல்பா கூட. அப்ப அலுமினியத்தில் அல்பா tan θ கூட முதலாவது விடை. சரியா? இது அலுமினியம் செப்பு. சரியா? ஓகே தானே? பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆரம்ப நேரம் தேவை இல்லையா? 20வது கேள்வி. இனி தொடர்ந்து ஹீட் கேள்வி வரப்போகுது. 3 கேள்வி. 20 21 22 3 ஹீட் கேள்வி பார்ப்போமா?
இதையும் நாங்க அங்க பார்த்துனாங்க, கொஞ்சம் வீடியோ பார்ப்போமா? சரியானே, கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். ரைட். அண்மை கால வெப்ப பருவத்தில் இது இப்ப பொருத்தமா இருக்கும். இந்த கேள்வி இப்பத்து சிச்சுவேஷனுக்கு பொருத்தமா இருக்கும். ஹீட்டா தான் இருக்கிறேன். ரைட். செங்கற்களினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கும் அடைத்த ஜன்னல்கள் உள்ள ஒரு குறித்த அறையில் ராக்கால வெப்பநிலை 35 வாய்ஸ் என அவதானிக்கப்பட்டுள்ளது. எதுக்குள்ள? அடைத்த ஜன்னல் இருக்கிற அறைக்குள்ள. சரியா? ஒருவர் இரவில் சில நிமிடங்கள் அறையின் ஜன்னல்களை திறந்து வீட்டுக்கு வெளியே உள்ள 27 பாகைசியிலான குளிரான வழியை, 35 வாய்சி ஆளுக்கு 27 வாய்சி குளிரா தான் இருக்கும். சரியா? குளிரான சைவர் வாய்ன்னு யோசிக்கிறல்ல, எல்லாம் திறந்து அடைக்காரு. அடைச்சி விரைவாக கிட்டத்தட்ட 35 வாய் திரும்பியவை அவதானித்தார். அவதானித்த விளைவை விளக்குவதற்கு அவர் முன்மொழிந்த பின்வரும் காரணங்களில் எது பெரும்பாலும் கொள்ளப்படாமல் இருக்கும். சரி, இதை வடிவா பார்த்து கொள்ளுங்களா? சரி, 20வது கேள்வி. இந்த இரவையில ஜன்னல் அடைச்ச ஒரு ரூம்ல 35 வாய்ஸ் இருக்கு, வெளியே 27 வாய்ஸ் இருக்கு. இப்ப என்ன செய்யறாரு? கொஞ்சம் பக்தியா இருக்கின்றதுக்காக ஜன்னலை கொஞ்சம் திறந்து இதை கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்து கொஞ்சம் நிமிடத்துக்கு பிறகு ஜன்னலை அடைக்க. சரி, அடைச்சா பழையபடி டக்கடி 35 வாய்ஸுக்கு வந்துட்டு டக்கடிக்கு தேறிட்டு அவ்வளவு அவருக்கு பக்தியா தான் இருக்கு தொடர்ந்து. இதுக்காக அவர் சொல்லப்பட்ட முன்மொழியப்பட்ட காரணம் பெரும்பாலும். சரி, இங்க வரீங்களா? முதலாவது நான் சொல்றது கேளுங்க. இதுல வார வழி மூலக்கூறு என்ன நடந்திருக்குன்னா விரைவாக 35 வாய்ஸ் அடைஞ்சிருக்கு. சரியா பிள்ளையா? வார வழி மூலக்கூறு டக்கண்டு 35 வந்துட்டு. அதுக்கான காரணங்களை தான் நாங்க பார்க்கணும். விளையுதா? அப்ப வழியாக செங்கல், இது செங்கல் அலாக்கப்பட்டிருக்காங்கண்டா, செங்கல் 35 பாகைசில் இருக்கு. Q7 MS θ. இது 35 பாய்ஸ் மெயின்டைன் ஆகிக்கொண்டே இருக்கு. பாத்தீங்களா? என்ன காரணம்டா, இவர வெப்ப கொள்ளளவு நல்ல பெருசா இருந்தா நிறைய வெப்பத்தை வச்சிருக்கு. நிறைய வெப்பத்தை வச்சிருந்தா டக்கு டக்குன்னு கொடுக்கலாம். டக்கு டக்குன்னு கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் குறையாது வெப்பநிலை. சரியா விளையா? தன்வெப்ப கொள்ள கூடண்டா வெப்பத்தை கொடுத்தாலும் வெப்பநிலை பெருசா குறையாது. என்ன காரணம்? வெப்பம் கூட வச்சிருக்காரு. சரியா? அப்ப இது என்னத்தை பேஸ் பண்றான்டா, வார வழி மூலக்கூறு டக்கண்டு வெப்பத்தை பெறுகுது. அப்ப அது விரைவாக இயங்கணும். அப்ப விரைவாக இயங்க கூட டக்கு டக்குண்டு எடுக்கலாம். ஓடி ஓடி விரைவாக இயங்குது. விரைவாக கதைக்கக்குள்ள இப்படி சமன்பாடு தெரியுமா? E⁻ 3 கேத்தி என்ன விரைவாக இயங்குதுன்னா இயக்க சக்தி கூட, வெப்பநிலை கூட, அப்படியும் கதைக்கலாம். இது காரணம். வழி மூலக்கூறு வெப்பத்தை பெறுறதுதான் காரணம். வெப்பத்தை உறிஞ்சிறது. இழந்த வெப்பம் சமம் பெற்ற வெப்பம். செங்கல் வெப்பத்தை இழக்குது, வழி மூலக்கூறு வெப்பத்தை பெறுகுது. விளக்குதாகிற? சரி, இப்ப மாற்றி பார்ப்போம். அறைக்கு உள்ள வழி மூலக்கூறு விரைவாக இயங்குதல். விரைவாக அண்டர்லைன் பண்ணுங்க. விரைவாக இயக்க சக்தி கூட. இயக்க சக்தி கூடன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வெப்பநிலை டக்குனு ஏறிடும். போடுங்க. டக்கு டக்கு டக்குண்டு விளையிடா. விரைவாக தங்களுக்குள்ளே மோதும், சுவருடைய மோதும். அப்ப வேகத்தை டக்குன பெற வாய்ப்பு இருக்கு. அதோட மோதுறதாலையும் வெப்பநிலை கூட இருக்கும். அதுக்கு அடுத்தது சுவருடன் வழி மூலக்கூறு மோதுதல். அதே கதை தானே. அதாவது முதலாவது இரண்டாவது ஒரே விஷயம் தான். சரியா? வழி மூலக்கூறு தாழ் தன்வெப்ப கொள்ளை பெற்றிருத்தல். தம்பி, ஒரு ஆளுக்கு தன்வெப்ப கொள்ளை குறையண்டா அவர் டக்கண்டு வெப்பத்தை பெறுவாரு, டக்கண்டு வெப்பத்தை இழப்பாரு. சரியா? இப்ப நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா நீரோட ஒப்பிடக்குள்ள எண்ணெய் சட்டிக்குள்ள இப்ப நீங்க ஏதாவது பொரிக்க போறீங்கன்னா டக்கண்டு வெப்பநிலை பாருங்க வேணும் வேண்டாம். அது கொஞ்சம் லேட்டான டக்கண்டு வெப்பநிலை குறைஞ்சு போயிடும். ஏன்னா தன்வெப்பக்குள்ள குறையாதுக்கு. அப்ப வார வழி மூலக்கூறு தன்வெப்பக்குள்ள குறையண்டா டக்கண்டு வெப்பத்தை எடுத்துரும். அதாவது வெப்பத்தை எடுத்தா டக்கண்டு வெப்பநிலை ஏறிடும். கொஞ்சம் வெப்பத்தை எடுத்தாலே வெப்பநிலை டக்கண்டு ஏறிடும். விளையாடுகிற. சரி, அடுத்தது 4வது இருக்கட்டும். செங்கற்களின் உயர் தன்வெப்ப கொள்ளை.
செங்கல்ற தன்வெப்ப பெருசா இருந்தா தான் நிறைய வெப்பத்தை வச்சிருக்கும். நிறைய வெப்பத்தை வச்சிருந்தாலும் கொடுத்தாலும் குறையாது. ஒருவேளை கொடுத்து குறையுமெண்டா 35 குறைஞ்சு போயிடுமே. அதுக்கு விளங்குதா? நாலாவது ஏன் வராதுன்னா சும்மா பாடமாக்கப்படாது. வெப்ப கடத்தார் சம்பந்தம் அடிச்சுட்டு ஓடுறல. வெப்ப கடத்தாரண்டா வழிமூலக்கு வெப்பத்தை கொடுத்து 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 எங்க கொடுத்து கொடுத்து போற அதுவே அங்கங்க அடி அடிச்சு தெரிய போகுது. இந்த கேள்வியில செங்கற்களின் வெப்ப கடத்தாரான சரியா வந்திருக்குமா? ஓ, செங்கல் வெளியே இருந்து வெப்பத்தை வாங்கி உள்ளுக்கு வெப்பத்தை கொடுத்திருக்கும். இப்ப செங்கற்கள் வெப்ப கடத்தாரானா சரி, வழியின் வெப்ப கடத்தார இல்லை. இது வெப்பத்தை பெறுறது, வெப்பத்தை இழக்கிறாங்க. கதை வழிமூலக்கூறு உள்ளுக்கு வந்து விரைவாக வெப்பத்தை பெறுகுது. அதுக்கான காரணங்களை தேடுங்க. சரியா? வெப்ப கடத்தால் சம்பந்தம் இல்லை. இது இழந்த வெப்பம் பெற்ற வெப்பம் கதை தான். இது கலோரி அளவியல் கதை. நம்ம கலோரி அளவில் படித்த காலத்துல கலோரி அளவியலுக்குள்ள வெப்ப கடத்தால கொண்டு வரலே. விளங்குதா? ஸோ அப்படி யோசிக்கலாமா? ஓகே, தம்பி டவுட் எதுனா கேளுங்க. அடுத்த கேள்வி போகிறோம். 21 என்ன விளக்கம் போதுமா? வழி வெப்பத்தை உறிஞ்சுறாங்களுக்கு தேவை ஒழிய வழி வெப்பத்தை கடத்துறங்களுக்கு தேவையில்லை. வழி வெப்பத்தை உறிஞ்சுறதான் எங்களுக்கு தேவை. வழி வெப்பத்தை கடத்தியே போதும், அது தேவையில்லை. பெரும்பாலும் கேட்டிருக்கான் அவன் கேள்வி எழுதையும் தானே. இது பிழைச்சாரிஞ்சு சமாளிக்கிறது கூட்டியா போல அடக்க பாப்பமா. ரைட், அடுத்தது 21. சரியா? ரைட். சைவர் பாகை இருக்கும் 1 கிலோகிராம் திணிவுள்ள பனிக்கட்டி சதுரமுயின் உள்ளே இருக்கும் உள்ளே உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சிறிய உலோக கோளம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. சரி, ஒரு சதுரமுயி ஒன்றுக்குள்ள ஒரு இரும்பு கோளம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கான். சைவர் பாகை. சரியா? இது 1 கிலோகிராம் என்று அழைക്കാം. சரியானே? ஓகே. இதுல இப்பனிக்கட்டி சதுரமுயி முற்றாக உருகி சைவர் பாயசு நீரை ஆக்குவதற்கு 1 கிலோகிராம் சைவர் பாயசு ஐஸ் கட்டி சைவர் பாயசு நீரா மாறுது. போட்டால் மாறுறதுக்கு 300 கிலோ ஜூல் வெப்பம் தான் தேவைப்படுதான். ஆனா அவங்க சொல்றாங்க பனிக்கட்டியின் உருகலின் தன்மை வெப்பம் 330. வேண்டாம், உலோக கோலத்தின் தெளிவு என்று கேட்டிருக்காங்க. சரி, நல்லபடியா பாருங்களா. நான் மூணாவது கேட்க கேள்வி விளங்கிட்டா? 1 கிலோகிராம் பனிக்கட்டி, 1 கிலோகிராம் பனிக்கட்டிக்குள்ள இரும்பு சன்னமும் இருக்கு, இரும்பு கோலம் இருக்கு, சன்னம் இல்ல கோலம் இருக்கு, சைவர் வாய்ஸ் இருக்கு. உருக்குறதுக்கு இவ்வளவு வெப்பம் தேவை. உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் ஐஸ் கட்டி 1 கிலோகிராம் தண்ணியா மாத்த எவ்வளவு தேவை? 1 கிலோகிராம் சைவர் வாய்ஸ் ஐஸ் கட்டிய 1 கிலோகிராம் சைவர் வாய்ஸ் நீரா மாத்த எவ்வளவு? 330 தேவை. ஆனா 300 வந்து தேவைப்படுது. அப்ப என்ன உங்களுக்கு விளங்குது? என்ன விளங்குது? என்ன விளங்குது? ஐஸ் கட்டி சுவரா 1 கிலோகிராம் இல்லை, ஒன்றை விட குறை. அது விளங்கிட்டா? ஐஸ் கட்டி ஒன்றை விட குறையத்தாடாப்பா. ஏன் 330 தேவை? என்ன இப்படி யோசிக்க சில வாடி இப்படி யோசிக்க வரியா? ஏன் இரும்பு வெப்பத்தை பெறாதாண்டு கேட்க போறீங்களா? இரும்பு வெப்பத்தை பெறுமா? இரும்பு கோலம் வெப்பத்தை பெறுமா? சைவர் வாய் செடிக்கு இப்பயும் சைவர்ல இருக்கா இரும்பு வெப்பத்தை பெறாதே. கைக்கிற விளங்கலையாடாப்பா? டேய், ஐஸ் கட்டிக்கு விளவு வெப்பம் தான் தேவைண்டா கரைக்கிறதுக்கு. நிச்சயமா 1 கிலோகிராம் விட குறையத்தான் ஐஸ் கட்டி இருந்திருக்கு. இது வெப்பத்தை பெறாது. ஏண்டா வெப்பம் ஏற்றம் இல்லை, எம்எஸ்சி தாக்கே தான் போடுறேன். விளங்கிடா? அப்ப 300 கிலோ ஜூலுக்கான ஐஸ் கட்டி எவ்வளவு வந்து பார்ப்போம். சரியா? இப்ப 330க்கானதுதான் 1000 கிராம். சரியா பிள்ளையா? 330 தான் 1000 கிராம். ஏண்டா 300க்கு எவ்வளவு? இவ்வளவு 1000 தனி சொல்லுங்க. அப்போ ஐஸ் கட்டியே தனி டோட்டல் எவ்வளவு? 1000. ஸோ 1000லிருந்து இதை கழிச்சா விட. சரியா பிள்ளையா? 330 தான் 1000, 330 தான் 1000. 300க்கு எவ்வளவு? இதான் ஐஸ் கட்டி தண்ணியா வந்தது. ஐஸ் கட்டி இவ்வளவு இருக்கு. டோட்டல் 1000 கழிச்சு விடுங்க. சுருக்க மாட்டேல? இல்ல 1000 பொதுவா எடுத்தா என்ன
30 கீழ் 33. ஸோ 10 கீழ் 11. இது கிலோ ஜூலாக்கு வேணாம் என்ன சரியா சுருக்கிறது பிள்ளையா சொல்லுங்களேன் 1000 விட என்ன பிள்ளையா சுருக்கல்ல தம்பி கதைக்க மாட்டாங்க சரியா தம்பி இதுல 1000 பொதுவாடுங்க 1/1 11. 11 சொல்லி இது 11 சொன்னா 11 இஞ்ச போனா 10 அப்புறம் 1000 என்ன சரியான 1000 தர 11 மேல 10 10 கீழ் 11 சொல்லி கேடுங்க 91 கிராம் வருது சரி வந்தா சரியா சரியா இது இப்ப நீங்க இதை சொல்லி சைவர் ரசம் தானே வர போகுது அப்ப இது சைவ சோமோட தொண்டு பிறகு ரைட் சரியா வருமா சொல்லி பாருங்க கிராம்ல கிடக்கா ரைட் 22 எடுங்க சைவம் 22 சரியா கொஞ்சம் பொறுங்களா வாரம் தண்ணி ஊற்றிட்டு வாங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்க செய்யாடி செய்யுங்க 22 செய்யுங்க செய்யாதாக்க 22 இதுல என்னண்டா இதுல கொஞ்சம் பொறுங்க இதுல சுருக்கல புட விட்டுண்டா இது ஒன்றுடாப்பா 1011 வரும் ஓ இது இது ஒன்று தானே பாருங்க இங்க இது 11 10 11 1 11 11ல இருந்து சரியா இது 10 வருவானே 10 10 மாட்டேனே அதான் பார்த்தேன் ஏதோ மிஸ்டேக் நடந்தது சரி ஓகே இப்ப சரியா 11 1 இப்ப சரி சரி ஓகே ஓகே ரைட் சுருக்கல நீங்க எவ்வளவு விட்டுறாங்க நான் விட்டா பிரச்சனை இல்லை நீங்க எவ்வளவு விட்டுறாங்க நாளைக்கு நாங்க 2016 ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ செய்வோமா சரியா இன்றைக்கு எம்சிக்கு அனைவா முடிக்கலாமா அப்போ ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு முடிக்கிறானே சரி 22 செய்வோம் சரியா மீது அண்டு திங்கக்கிழமை கண் கொஞ்சம் மூடிட்டு ஒரு பக்கம் இப்ப கொஞ்சம் கண் திறந்துட்டேன் சரி 22 இதுவும் மனதால செய்யலாம் பரவாயில்ல செய்வோம் ஏ பி சி டி சரியா ரைட் வழக்கம்ல பிவி கிராஃப் ஓகே தானே பல தெர்மோடைனமிக்ஸோட எம்சி கேள்வி வரவங்களுக்கு தெரியும் அது சரி இங்க பாருங்க பார்ப்போம் ஒரு இலட்சிய வாயு பிவி வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு ஏயிலிருந்து நிலை பிக்கு ஏயிலிருந்து பிக்கு ஏசிபி வழியையும் போறாரு ஏடிபி வழியையும் போறாரு அப்ப சக்கரை செய்கை அல்ல இது வட்ட செய்கை இல்லை ஏலிருந்து பிக்கு 2 பாதை மேலாலையும் போறாரு இப்படியும் போறாரு ஏசிபி போறாரு ஏடிபியும் போறாரு ஓகே அப்படி போக்குள்ள பாதை ஏசிபியினோடு செல்லும் போது வாயுவினால் 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது இங்க எப்படி போக்குள்ள டெல்டா கியூ வந்து +100 சரியா ஓகே அதே நேரம் 50 ஜூல் வேலை செய்யப்படுகின்றது பாருங்க இதுல இதுக்குள்ள பேர்க் நடக்காது ஏன்னா கனவளவு மாற்றம் இல்லை இதுக்குள்ள பேர்க் நடக்கும் கனவளவு அதிகரிக்குது அப்ப டெல்டா டபிள்யூ எவ்வளவு 40 50 சரியா அதுவும் சரி இப்ப ஏடிபி பாதையில் போக்குள்ள ஏடிபி கால போக்குள்ள 10 ஜூல் வேலை செய்யப்படுகிறார் இப்படி போறாரு
10 ஜூல் டெல்டா டபிள்யூவா பிளஸ் தானே ஏன் சொல்லுவாங்க பிளஸ் டி டு பி ஒர்க் நடக்காது கனவுல மாற்றம் இல்லை ஏ டு பி சாரி ஏ டு டி ஒர்க் தான் இந்த 10 இருக்கு என்ன ஏல இருந்து டிக்கு போய் டில இருந்து பிக்கு போறேன்டா ஏ டு டி தான் வேலை நடக்குது கேள்வி என்னண்டா ஏடிபி பாதையில உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவு சரி இல்ல டெல்டா கியூ கேட்டிருக்காங்க இல்லையா ஓமா என்ன சிம்பிள் கேள்வி என்ன சிம்பிள் கேள்வி இங்க பாருங்க இங்க இருந்து இங்க போறாரு ஏறது பிக்கு போக்குள்ள உங்களுக்கு டெல்டா கியூவும் தெரியும் டெல்டா டபிள்யூ தெரியும் ஆரை காணலாம் வெப்ப இயக்கவியல் முதலாம் விதி டெல்டா யூவை காணலாம் என்ன சமன்பாடு சும்மா எழுதி காட்டுற வேணுமெண்டா டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ இல்லையா டெல்டா கியூ எவ்வளவு 100 டெல்டா யூ தான் காணப்போறோம் டெல்டா டபிள்யூ எவ்வளவு 50 அப்ப டெல்டா யூ விட 50 சரியா அப்ப ஏல இருந்து சிபிக்கு போக்குள்ள டெல்டா யூ 50 சொல்லுங்க அப்போ ஏல இருந்து டிக்கு போய் டில இருந்து பிக்கு போனா டெல்டா யூ எவ்வளவு 50 தான் 50 தான் ஏன் அகசக்தி மாற்றம் கொண்டு செல்லப்படுற பாதையில தங்கி இருக்காது நீங்க எங்க தொடங்குன ஏயில எங்க முடிச்ச பியில அப்ப யூபி மைனஸ் யூஏ தான் டெல்டா யூ அப்ப இங்க இருந்து இங்க போனால் டெல்டா யூ எவ்வளவு 50 தான் இப்ப டெல்டா யூ தெரியும் டெல்டா டபிள்யூ தெரியும் ரெண்டையும் கூட்டா என்ன வரும் டெல்டா கியூ வரும் 50 10 60 50 10 60 ஓகே அடுத்தது சார் 2015 50வது கொஞ்சம் தம்பி 2015 50வது கேள்வி நான் யூடியூப்ல போடுவேன் 2015ஆம் ஆண்டு 50வது கேள்வி விளக்கம் 3 மெத்தட்ல செஞ்சு போடுறேன் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் 2015ஆம் ஆண்டு 3 கேள்வி கஷ்டமான கேள்வி மூன்றும் இப்போ ஒரு 1 வீக்ல போடுவேன் எடிட் பண்ணிருக்கேன் சரியா ஈஸியான மெத்தட்ல செஞ்சு காட்டுறேன் சரியா அது நிறைய பேர் கேட்டாங்க செகண்ட் சேனல் மொரட்டோ பேப்பர் செஞ்சு ஆட்ட மாட்டீங்களாண்டு சரி நான் செஞ்சு ஆட்டேன் மொரட்டோ பேப்பர் செஞ்ச யூடியூப்லேயும் கிடக்குடாப்பா 2015 2024 செஞ்ச கிடக்கு போல 25 செஞ்ச கிடக்கு செஞ்சு ஆட்டியா மொரட்டோவே ஏன்னா கடைசி டைம்ல பார்ப்போம் அப்படின்னா சரியா நம்மளை அப்புறம் எல்லாத்தையும் குழப்பத்தை வர பாசுபர் செய்வோம் பிறகு பார்ப்போம் அது டைம் இருந்தால் செய்வோம் பாஸ் பேப்பர் போகும் மொரட்டோ பேப்பர் கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் அந்த அளவுக்கு கேள்வி மாறல செய்யறேன்னு செஞ்சு ஆடுறேன் அதாவது உங்களுக்கு செய்கிற 2025 26 நடக்கிற பேப்பர் செஞ்சு ஆடுறேன் வேணும் வேண்டாம் போன பட்சிக்கு 25 நடந்தது செஞ்சு ஆடினார் 26 நடக்கிற உங்களுக்கு நடக்கிற மொரட்டோ பேப்பர் அதை செஞ்சு ஆடுறேன் வேணும் வேண்டாம் பெரிய செய்கிற பெரிய வேலை இல்லை பிரயோஜனம் இல்லை பெருசா சரியா ஃபைனலுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி போதும் சரியா ரைட் 23 கோள் ஏயிற்குரிய விகிதம் கோளின் திணிவின் கீழ் கோளின் ஆரை ஆனது கோள் பிக்குரியதை விட 4 மடங்கு எனின் கோள் ஏயின் மேற்பரப்பில் தப்பல் வேகம் சரி என்னவாம் 23 எம்மின் கீழ் ஆர் கோள் ஏ எம்மின் கீழ் ஆர் கோள் பி 4 6 4 ஏதான் பெருசு 4 மடங்கு சரியா மாறி போடணும் இல்லை ஆனது கோள் பிக்குரியதை விட ஏக்கு தான் பெருசு 4 மடங்கு சரி கப்பல் பார்த்துக்கு என்ன சமன்பாடு ஞாபகம் இருக்கு எஸ்கே வெலசிட்டிக்கு என்ன சமன்பாடு பறந்துடாதீங்க 2 சமன்பாடு கொண்டு 2gm ரூட்டா அல்லது 2gr ரூட் இந்த ஜி வந்து மேற்பரப்புக்கான ஈர்ப்பு புல வலிமை இது கோளத்துல மேற்பரப்பு அந்த கோளத்துல ஆறு நீங்க ஆரையை மாத்த போறீங்கன்னா ஜி மாறிடுமா இந்த சமன்பாடு கவனம் பாவிக்கிறேன் இந்த சமன்பாடுல ஜி மேற்பரப்புக்கான ஜி கோளத்துல ஆறு இப்ப நீங்க ஜிய வேற ஜி போட்டா வேற ஆரை வரும் ஸ்மால் ஆர் போட்டா ஸ்மால் ஜி டேஷ் வரும் சரி அதை விடுங்க அது பிறகு இன்னொரு கேள்வி வரும்போது பார்ப்போம் இப்ப என்ன 2 மாறிலி ஜி மாறிலி அப்ப எம்மின்கீழ் ஆறு தானே
விகிதம். அவனை போலவன் 4 மடங்கண்டா ருட்டுக்குள்ள 4 இருக்குண்டா என்ன சம்பந்தப்படுது விடையில? 2 அல்லது அரை வரணும் விட. 2 அல்லது அரை வரணும். அரை இல்ல 2 தான் இருக்க, 2ஆக விட முடிஞ்சு கதை. சரியா? என்ன சரிதானே? சரி 25 நான் கடை செஞ்சுட்டேன், ஞாபகம் இருக்கா தம்பி? மனதால பாருங்கடா, எதுக்கும் செகண்ட் சேனல் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்றேன். மனதால் அப்படியே பாருங்க, மனதால செய்யலாம் தம்பி. இப்ப நம்ம 23ஆவது கேள்வி உண்மையா கெட்டிக்காராக்கள் இந்த கேள்வி பார்த்தோன்னே விட சொல்லுவாங்க. 4 இருக்கு, எம்மிங்கள 6 கிடாக்கு, உள்ளுக்குள்ள 4 2 அரை விட வரணும். 2 விடையும் இல்லை. சரி பரவாயில்ல. 25 எலக்ட்ரிசிட்டி கேள்வியா? நான் கெப்பாசிட்டர் நான் படிப்பிக்கல மற்றாக்களுக்கு. 24 சார் செய்யறேன் நான். 25ஆவது கேள்வி பாருங்க. 3 வோல்டேஜ் 3.2 வோல்டேஜ் மின்னியக்க விசையும் அகத்தடனும் சேம் 0.5 ஓம் அகத்தடையும் உடைய 2 கலங்கள் உருவில் காணப்படுகின்றவாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி, கலச்சேர்மானத்தினால், கலச்சேர்மானம் என்றா 2 கலத்தாலையும் விரயமாக்கப்படுற வலு. விரயமாக்கப்படுற வலுவண்டா என்ன? தடையெல்லாம் விரயமாகும், 2 கலமும் சேர்த்து. அப்ப 2 I வர்க்கமாறு, 2 அகத்தடையும் சமன். வடிவா பாருங்க, 2 6ஆல பெருக்குனா ஸ்மால் ஆர் எவ்வளவு? 0.5. அப்ப இந்த 1 வரும். விட I வர்க்கம் தான் விட. சரியா பிள்ளையா? என்ன 2 I வர்க்கமாறுல 2 தர 6 1, 2 தர 6 1 தானே. I வர்க்கம் தான் கேள்விக்கான விட. I என்ன கேட்ச விதியை பாருங்க. 3.2 -3 0.2 கீழே 0.5 1. அப்ப 0.2 தானே கரண்ட். 0.2 வர்க்கம் எவ்வளவு? 0.04. யோசிக்கான என்னடா அவன் கொஞ்ச நல்லா செஞ்சு வந்தான், இப்ப எழுதுவான் இல்லை. அடே 2 தடையிலையும் விரயமாகிற வலுவண்டா I வர்க்கமாறு சக I வர்க்கமாறு தானே. 2 தர 6 வந்து 1 தானே, 2 தர 0.5 1 தானே. I வர்க்கம் தான் விட. ஐய காண மாட்டல, கேச்சோ விதி போட்டு ஐய காண மாட்டலாம். என்ன I வந்து என்ன? I வந்து 3.2 3 1 0.5 1 தானே. அப்ப 0.2 0.2 வரைக்கும் எவ்வளவு? 0.04. 2015ஆம் ஆண்டு வந்தது கேள்வி தெரியுமா? இதே மாதிரி கேள்வி 2016ஆம் ஆண்டு போட்டிருக்கான். பிறகு இதே மாதிரி கேள்வி 2015ஆம் ஆண்டு இருக்கு பாருங்க, எடுத்து வேணுமெண்டா. ஓகே 26க்கு போவோமா? 26 மனதால சொல்லையா? தேவையில்லை, உறப்பப்படாது. 26 மனதால செய்யலாம் தெரியுமா? சரி நாங்கள் எழுதி செஞ்சு ஆடுறேன். சரி, எலக்ட்ரிசிட்டி கேள்வியா? 26 பாருங்க. ஒவ்வொன்றும் விட்டம் டியும் நீளம் எல்லையும் உடைய ஒரு குறித்த உலோகத்தால் செய்யப்பட்ட 9 சர்வசமனான கம்பிகள். அவ்வளவு ஒரு வசனம். 9 கம்பி இருக்கா? 9 கம்பி இருக்கு. சரியா? இந்த மங்கள இருக்கு. ரைட், ஃபோக்கஸ் ஆகிட்டு போல. சரி, 9 கம்பி இருக்கு. ஒவ்வொரு கம்பியின் விட்டமும் டியும் நீளம் எல்லும் ஒரே பதார்த்தமா? ஒரே பதார்த்தம். இவ்வளவு 9 கம்பி இருக்கு. இப்படி 9 கம்பிகள் ஒரு தனித்தடையை ஆக்குமாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கான். இவ்வளவு ஒரு தனி தடையா வரணும். சரியா? இந்த தடையின் தடை அதே உலோகத்தால் செய்யப்பட்ட அதே நீளம். சரி, இவண்ட தடைக்கு சமனா வரணும். ஆனா தனி ஒரு கம்பியா இருக்கணும். அவண்ட விட்டம் டி, ஆனா அதே நீளம் அதே பதார்த்தம். கேள்வி விளங்கிட்டா? சில வாட்டி ஒரு மண்ணும் விளங்காது தம்பி. எல் நீளமான த்ரோ அடர்த்தியுடைய 9 கம்பி டி விட்டம். 9 கம்பி சேர்ந்து ஒரு தடை வருமல்ல, 9 கம்பியும் சேர்ந்து ஒரு தடை வருமல்ல, அந்த தடையை உடைய
தனி ஒரு கம்பி எனக்கு தேவை. இப்படி கதைக்க இல்லாட்டி இப்படி கதைப்போம். இங்க இருங்க கொஞ்சம் பொறுங்க வேற கலந்து. ஒரு ஆள்ற தடை 6 வைங்கள. இந்த சேர்மானத்தை தடை எவ்வளவு ஆகிடுங்க அப்ப அதை சொல்லுங்க. ஒரு ஆள்ற தடை 6 சேர்மான தடை எவ்வளவு சொல்ல மாட்டாங்க சொல்லுங்களேன். 9 பேர் சமாந்தரம் R/9. R/9. இப்ப R/9 இவருக்கு வரணுமா? அப்படி R/9 வரக்கூடிய அதே நீளம் அதே கற்றடை விட்டம் என்னதான் கேள்வி. அப்ப என்ன கேள்வி? இது என்ன கேள்வி என தம்பி? கேபிட்டல் ஆர் ஆரையுடைய சொல்லி ஸ்மால் டி விட்டமும் எல் நீளமும் உடைய கம்பிய தடை 6 என்ன விட்டம் போட்டா தடை R/9 வரும் கேள்வி. இங்க ஆர் சமன் ட்ரோ எல்லிங்களே ட்ரோ மெல்லும் மாறிலி. அப்ப ஆர் ஏ பெருக்கம் மாறிலி. அப்படியா பாருங்க, இது 1/9 மடங்கு. இது R/9. அப்ப இது 9 மடங்கு. சரியா பிள்ளையா? இது 9 மடங்கு ஆகுனா 1/9 மடங்கு ஆகும். குறுக்கு வெட்டு பிறப்பு 9 மடங்கு. ஆறு என்ன? 3 மடங்கு பையார் வர்க்கம். 3 மடங்குண்டா விட்டம் 3 மடங்குடாப்பா. அப்ப ஸ்மால் டி என்றா இவர் எத்தனை டியா இருக்கணும்? கேபிட்டல் டி. கேபிட்டல் டி எத்தனை டியா இருக்கணும்? ஸ்மால் டி எத்தனை மடங்கா இருக்கணும்? 3 மடங்கா இருக்கணும். விளங்க இல்லையா? கொஞ்சம் பாருங்க, திருப்பி பார்க்கறது வீடியோ நான் யூடியூப்ல போடுவேன், கட்டாயம் பாருங்க வேணுமெண்டா. 6 விளையாம்பி இது 1/9, இது 9 மடங்கு. அப்ப ஏ 9 மடங்கு. சரிதாம்பி? ரைட். நான் யூடியூப்ல போடுவோம் தம்பி. இந்த நிறைய பேர் தம்பி இப்ப பேமெண்ட் இல்லாம இருப்பாங்க, சரி கஷ்டப்பட்டாங்க தம்பி. அது படிக்கிறார்கள் தான் சொல்லி விடுங்களா? சரியா? பிரயோசனம் வாய்க்கிற வரட்டு கிளாஸுக்கு பாவம் தானே, அதுக்கு அதான் செய்யறது. யாரை ஒருத்தனாவது பிரயோசனப்பட்டு போடும். பிளைண்டா அரவிந்தா அனுப்பு நம்ம கிளாஸுக்கு வராதாக்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா? சரியா? படிக்கிறோம், படிச்சுட்டு போடும். ஜேமி ரைட். 29 என்ன செய்ய விளையாமே? R/9 இது 9 மடங்கு. ஏ 9 மடங்குண்டா குறுக்கு வெட்டு பிறப்பு 3 மடங்கு. சாரி, குறுக்கு வெட்டு பிறப்பு 9 மடங்குண்டா 6 3 மடங்கு. விட்டவும் 3 மடங்கு தானே, பையார் வர்க்கம் தானே. 29 என்ன கஜன் விளங்குதா? அங்கண்டா சரி எடுங்க 29. ஆமா, தொடர்ந்து படிப்பிச்சு கொண்டிருக்கோம். இருக்கவும் இல்லை, இப்ப இருக்க கொஞ்சம் இருந்துட்டு வரேன். அப்பா பின்னுக்கு ஃபுல்லா கேள்வி எடுக்கிறாப்பா தொடர்ச்சியானே. மற்ற பக்கம் எல்லா கேள்வி செய்யணும் போல. சரியா? ஓகே, செய்வேன் 29 கொஞ்சம் பொறுங்களா? சரி, நான் இருந்து வாசி 29. உருவில் காணப்படுகின்றவாறு M1, M2 எனும் திணிவுகளை உடைய 2 பிள்ளைகள் புவியீர்ப்பு மையம் ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோலின் மீது 40 நிற்கின்றனர். அதன் பின்னர் கோலின் கிடை சமநிலையை பேணிக்கொண்டு கோலின் மீது முறைய V1 V2 என்ற மாறா கதியோட ஒரே டைம்ல இயங்க தொடங்குகின்றனர். 2 பிள்ளைகள இயக்கங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருதுக. யாதாயிரம் நேரம் Tயில் 40 பேணுவதற்கு சமநிலை வரணும் என்று சொன்னா சரியானே என்ன நடக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரியா தம்பி? என்னன்னு பார்ப்போமா? இதெல்லாம் நாங்க தியரிலையும் படிச்சதுதான், இருந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம். சரி, சரி என்னண்டா 29 பாருங்க. 29 சரி, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு படிப்பு ஞாபகம் இருக்கா? ஒரு கோல் ஒன்று இருக்கு, அதை காய்ச்சிட்டு வாரனே. ஒரு கோல் ஒன்று இருக்கு, ஒரு ஆப் ஒன்று இருக்கு. லேசான கோல் ரெண்டு வைங்கள, அல்லது பாரமான கோல்ல ஈர்ப்பு மையத்துல வச்சுக்கிட்டு வைங்க. இது பாரமான கோல் ரெண்டே வைங்க. ஆரம்பத்தில் சமநிலையில வச்சிருக்கேன். இப்ப ஆர் எம்ஜி ஒரு இல்லை குத்து கூட இருக்கும் வச்சிருக்கேன். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன் வடிவா பாருங்க. தெளிவு ஒன்று M வைங்க, இதை 2M வைங்க.
பாரமில்லாத ஸ்ப்ரிங் உண்டு. இந்த இருக்கிறத எக்ஸ் அண்டு வைங்க, இதை 2x அண்டு வைங்க. அமெரிக்கா இப்பயும் சமல சாத்தியமா? ஓ, ஏன்? இந்த இருக்கிற புள்ளி பற்றி இடஞ்சுழி திருப்பம் என்ன? mg தர 2x. இந்த புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பம் என்ன? 2mg தர x, 2mgx. சமல சாத்தியமா? ஓ, சாத்தியம். விச்சுள்ளுக்கு பாரம் இல்லை, நெருக்கி வச்சிருக்கேன். இப்ப விடுறேன், விட்டு ஒரு டி டைமுக்கு பிறகு, டி செகண்டுக்கு பிறகு, 1 செகண்டுக்கு பிறகு வைங்கள, 1 செகண்டுக்கு பிறகு ஏண்டா இவர் இந்த பக்கமாக எக்ஸ் மீட்டர் பெர் செகண்ட் அசைஞ்சா, எக்ஸ் மீட்டர் பெர் செகண்ட் அசைஞ்சா, இவர் இந்த பக்கமா என்ன வேகத்தில் அசைவார்? எக்ஸ் ஆர்வா சொல்லுங்க அப்போ. எக்ஸ் மீட்டர் பெர் செகண்ட் அசைஞ்சா சொல்லுங்களேன். புறவிச ஒன்றும் இல்லை. இதெல்லாம் புறவிசை தான், கிடை திசையில இல்லை. சிஸ்டத்துக்கு கதைக்க எக்ஸா 2 வரும். 2x x/2 மூணு வாடி போயிருவோம். 2x சரி இங்க 2x வாங்கல. சரி மொத்தம் உந்தம் காப்பிடணுமெண்டா, ஆரம்ப மொத்த உந்தம் 0 இறுதி மொத்த உந்தம் 0 வரணுமெண்டா. இது இந்த பக்கம் என்ன? 10m தர x, அப்ப m தர 2x. அப்ப இது மேல இப்ப இப்படி கோலை கண்டு வைங்களா, இது ஒரு x தூரம் போனா இது எவ்வளவு தூரம் போகும்? இது 10x தூரம் போகும். இப்பயும் சமல்ல சாத்தியமா? ஓம் சமல்லை சாத்தியம். ஏன் சொல்லுங்க அப்போ? ஏனண்டா இப்ப நம்ம இது கூட கதைக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? இதுல தொகுதியின் ஈர்வை மையம் இருக்கல்ல, தொகுதியின் ஈர்வை மையம் நகராது. ஏன்? தொகுதியின் ஆரம்பம் மொத்தம் உந்தம் 0 வேண்டா, சிஸ்டத்துக்கு புறவிசையே இல்லைண்டா, நீங்க என்ன செஞ்சாலும் தொகுதி ஈர்வை மையம் படத்தான் இருக்கும். தொகுதியின் திணிவு மையம், திணிவு மைய வேகம் 0 தானே. ஆரம்பத்தை திணிவு மைய வேகம் 0, இப்பயும் திணிவு மைய வேகம் 0. திணிவு மைய வேகம் 0 திணிவு மைய வேகம் ஆரம்பத்துல இருந்த இடத்திலே இருக்கும், திணிவு மையம் அசையாது. அதே கதை தான் இது. 3 கூற்றும் இதான் கதை. வாட்சி பாருங்க. மனிதர்கள் எப்ப என்ன செய்யணும்? எதிரெதிராக செய்யணும். சரியா? திருப்பத்தை, விளைவு திருப்பத்தை 0 மட்டும் செய்யணும். அதில் வாட்சி பாருங்க. அந்த 3 கூற்றுமா தான். இதை மனுஷன் மை யோசிங்க, இதை மனுஷன் மை யோசிங்க. சரியா? இது பெரியாள் சின்னாள். அவங்க எப்பயும் எதிரெதிராக இயங்கணுமா? எதிரெதிரான்னு சொன்னா இவர் இஞ்சால இப்ப இது அங்கால போனா இது அங்காலாம் போகணும். சரியா? அப்பனே விளையுள் திருப்பம் 0 வரும், உந்தங்காப்படையும் சிஸ்டத்துக்கு. தனது மொத்த ஏகவிமான உந்தத்தை எப்போதும் 0க்கு சமனாக பண்ணிக்கொண்டு இயங்க வேண்டியது. அப்படியே பேசிக் கேள்வி, அடிப்படையான கேள்வி. ஒரு பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கப்படும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கப்படும் திருப்பத்தில் சமனம் எதிருமாகவும் இருக்கு. என்ன பிரச்சனை? ஏபிசி எல்லாம் சரியா? சரியா? புதுக்கல்வி வந்தா பார்ப்போம். 30வது கேள்வியா? முப்பதாவது கேள்வி இந்த கேள்வியே. சரி, இதுக்கு நான் ஒரு வேற மெத்தட் சொல்லி தரேன். இன்றைக்கு 27 ஒரு வித்தியாசமா படிப்பிச்சானா, ஒரு சிங்கள மீடியத்தில் கொப்பி பண்ணிட்டு ஒரு கொப்பி உண்டா? சரி, என்ன கொப்பி எழுதி சொல்ற பாருங்க. சரி, என்னண்டா இது வளமையான கேள்விதான். சரி, இது வளமையான கேள்வி, நாங்கள் வழக்கம் போலையும் செய்யலாம். வேற ஒரு மெத்தட் சொல்லி தரேன். ஒரு பாத ஒரு எம்திணிவு ஆறாரை உருண்டு கொண்டு போறாரு. நழுவாமண்டா இந்த இடம் சறுக்காது. சறுக்காடுதான் வீசமன் ஆரோமிக்கா போடலாம். சரியா? போடலாம். கேள்வி என்னண்டா, இவரு தட்டின் திணிவு மையம் ஏறும் உயர்ந்தபட்சம் உயரம். படியா பாருங்க, திணிவு மையம் இதான் வடவு மட்டும் ஏறும். உயர்ந்தபட்ச உயரம் வேகம் 0 இருக்கும். அப்ப ஒமேகாவும் 0 ஆகும். சரியா? வேற போக்குள்ள சும்மா கீறேன். இல்ல உராய் விஷயம் இந்த பக்கமா இருக்குமா? ஏன்னா அப்பதான் எம்ஜியில பிரித்த ஊரு வேற வேகத்தை குறைக்கும். இந்த உராய் முறுக்கத்தை ஏற்படுத்தி கோண வேகத்தை குறைக்கும்.
சரியா? ஆனா அந்த உராய்வு விசை தொட தான் வருமா? தொட்டு தான் வரும். ஏண்டா இந்த விசை இந்த திசையில இயங்காது. அப்ப இந்த விசையால என்ன வராது? லொஸ்ட் வராது. இந்த உராய்வு விசை லொஸ்ட் வராதா? எல்லாம் நாங்க தியரில படிச்சுட்டோம், அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? சரி. அப்ப நாங்க டைரக்டா இதை 0 பொட்டன்ஷியல் லெவல் எடுத்துட்டு என்ன செய்யலாம்டா, இங்க ஆரம்பத்துல காஃப் எம் வி ஸ்கொயர் பிளஸ் காஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் சமன் எம்ஜிஹெச் போட்டு செய்யலாம் இல்லையாவுமா? இப்படி செய்யலாம். சரியா? ஐக்கு என்ன போடலாம்? காஃப் எம்ஆர் வர்க்கம் போடலாம். ஒமேகா வர்க்கத்துக்கு என்ன போடலாம்? வி வர்க்கத்துக்கு. ஏனென்றா இது நழுவாம சறுக்குமா இருந்தா வி சமன் ஆர் ஒமேகா போடலாம். நீங்க செஞ்சு கோவை எடுப்பீங்க. நைத்தியாவை விட வரும் தம்பி, மூன்றாவது விட மார்க் பண்ணி மூணாவது சரியா? ஆனா நீங்க என்ன செய்யுங்கடா, இப்படி கேள்வி பாசிபிள் பாடமாக்குறது இப்ப நான் சொல்லித்தரப்பட முடியும். பாடமாக்க சொல்லவே கூடாது, பச்சை பிள்ளை இருந்தாலும் விரைவா செய்யறதுக்காக ஒரு வழி சொல்லித்தாரு. இது பாடமாக்குற மெத்தட் தான். இது என்னண்டா, கரடான சாய்தளத்துல ஒரு ஐ சடத்துவ திருப்பம் உடைய ஒரு ஆள் இயங்கும் போது மேலிருந்து கீழே வந்தாலோ கீழே இருந்து மேல போனாலோ அவர வேகத்துக்கான சமன்பாடு 2gh இன் கீழ் k+1 ரூட். சரியா? 2027 படிப்பிச்சு கோப்பி வேண்டாம் எடுத்து பாருங்க. கேண்டா என்னண்டா, நான் இந்த முறை படிப்பிச்சா ஐ புள்ளித்தெளிவுக்கு ஐ சமன் எம்ஆர் வர்க்கம் இல்ல, புள்ளித்தெளிவுக்கு அந்த அச்சு பெரிய சடத்து இருக்கும். இந்த முறை கே என்று போட்டு படிப்பிச்சு. உங்களுக்கு சொல்லணும் தெரியல, கே வந்து தொகையீட்டு மாறிலி என்று கதைக்கிறது. என்ன மாறிலி? தொகையீட்டு மாறிலி. இந்த கே வந்து எப்பயுமே ஒண்டா இருக்கு, புள்ளித்தெளிவுக்கு ஒண்டா இருக்கு. வட்டத்தட்டுக்கு அரை அல்லது 2/3 அல்லது 2/5 இப்படி போய் கொண்டு இருக்கும். சொன்ன விளங்கிட்டா? அந்த நீங்க காஃப் எம்ஆர் வரைக்கும் வேண்டாம், அந்த காஃப் 2/3 என்ன 2/3 அதான் அந்த கே தொகையீட்டு மாறிலி என்று சொல்றேன். சும்மா ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சொன்ன விளங்கிட்டா? என்ன மாறிலி? தொகையீட்டு மாறிலி கே. அப்ப அந்த கே என்ன வரைக்கும்? வட்டத்தட்டண்டா அரையா இருக்கும், வட்ட வளையம் வேண்டா ஒண்டா இருக்கும். திண்ம கோளம் பொற்கோளம் 2/5 2/3 இருக்கு. என்ன காய்ச்சல் விளங்கிட்டா? இந்த சமன்பாட எப்படி இது பாடமா அவ்வளவு கஷ்டம் இல்லை பாடமாக. ஏன் தெரியுமா? பிரக்ககன் வழியா பாருங்களா, இப்ப நான் கதைக்கிற கேளுங்க, அவதிப்படாதீங்க. இதை விடுங்கள். இந்த கேள்விங்க 2007ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்தது, 7ஓ 6ஓ தெரியல. ஒரு சாய்தளம், ஒப்பமான சாய்தளம், கரடான சாய்தளம், சரியா? மியூ ஒரு வட்டத்தட்டு, இது சறுக்கிட்டு வருகிறது, இது நழுவாமல் உருண்டு வருகிறது. இது சறுக்கிட்டு வருகிறது, நழுவாம உருண்டு வருகிறது, நழுவாம உருண்டு வருது. யாரு ஃபர்ஸ்டா வருவா? தரையை வந்து அடைவா? பாசிபிள் கேள்வி. யாரு ஃபர்ஸ்ட் அடைவா? சொல்லுங்களேன். ஒண்டா ரெண்டா? உண்டு சார். ஒண்டு ஒண்டு ஒண்டுதான். சரி, மெசேஜ் போடுங்க, பிரச்சனை நான் பாப்பேன். ஒண்டு தெரியுது, ஓகே. இதுக்கு என்ன காரணம்டா, இது எச் உயரம் வந்து வைங்கள, அதே உயரம் தான் தம்பியா சொல்ல மறந்து, அதே உயரமா அதே சாய்தளம் ரெண்டா. இதுக்கு வேகத்துக்கு உங்களுக்கு தெரியுமா இல்ல தம்பி சமன்பாடு? அதுவும் தெரியாதா? 2gh தெரியுமா இல்லையா? இது தெரியுமா இல்லையா? இது 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 உங்களுக்கு பாடமாக்கணுமா? அவ்வளவு அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாறும். நான் என்ன சொல்றேன்டா, எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன போட போறீங்க? 2gh k+1 இது பாடமாக்க மாட்டேதா? பாடம் இருக்காதா? எக்ஸ்ட்ராவா k+1 போட போறீங்க. சரியா? கே வந்து ஒன்றை விட, ஒன்றோட கூட்டு போடுற ஒன்று ஒன்றை விட பிறக்கும், ஒன்றோட கூட்டு போடுற ஒன்று ஒன்றை விட கூட தான் இருக்கு. அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் வேகம் குறைய வரும். அப்ப சராசரியா கதைச்ச வேண்டாம், u+v/2 × t ஒரு வேகம் t போட்ட வேண்டாம், சராசரியா கதைச்ச வேண்டாம். ஒரே தூரம் எவனுக்கு வேகம் குறையோ டைம் அவனுக்கு அப்படி இருக்கும் கூட இருக்கு. ஒரு பாசிபிள் கேள்வி.
அல்லது 7 அல்லது 6 இருக்கணும். அப்ப நீங்க 2GH ஞாபகம் வச்சிருக்கீங்க. 2GH K+1 என்ன மறந்துருமா இல்லையே? இந்த 3 மாதம் தான் இருக்கு, மறக்காது. கேக்கு 1 வட்டத்தட்டா அரை. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கு உண்மையா V7 2GH கீழ் V வரைக்க மட்டும் வைங்களேன். K+1 K எவ்வளவு பாப்போம். இதுல K எவ்வளவு இருக்கு பாத்துங்க இந்த கேள்விக்கு. சார் ஆ 1 நீங்கள் 2 அரை அரை செகண்டு. அப்ப எத்தனை வரும்? 3 இங்கில் 2 2 மேல போனா 4 அடிச்சா MCQ கதைக்கு என்ன நான் பாடமாக சொல்லித்தரல அதுக்காக. இது இப்ப இதை ஞாபகம் வச்சுக்க. நீங்க புட்டுக்குள்ள 2GH ஞாபகம் வச்சுக்க, கீழே K+1 ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா? K தொகையிட்டு மாறலி அவரு போடுங்க. ஓகே, அடுத்த கேள்வியா ஹைட்ரோ. சரியா? ஆ 31. இந்த வீடியோ நான் யூடியூப்ல போடுறேன். இந்த வீடியோ மட்டும் சரியா? ரெக்கார்டிங் போட மாட்டேன் இனி. ரைட், ஓகே. பாருங்க, ஒரு கண்ணாடி குவளையில் இருக்கும் 500 சென்டிமீட்டர் கனம் கனவளவுள்ள புதிய தோடம்பழ கரைசலிலே அதன் அடியில் சில தோடம்பழ வித்துகள் உள்ளன. 31 கண்ணாடி குடுவை 500 சென்டிமீட்டர் கனம் தோடம்பழ கரைசல்ல அடியில் தோடம்பழ வித்துகள் இருக்கா. சரியா? ஓகே. இதுக்குள்ள கரைசலுக்குள்ள 10 கிராம் சீனியை கரைக்கும் போது 10 கிராம் சீனி போடுறாங்க. 10 கிராம் சீனியை கரைக்கும் போது வித்துக்கள் மட்டுமட்டாக மிதக்க தொடங்கி அவதானிக்கப்பட்டது. 10 கிராம் சீனியை போட்டோட மிதக்குதாமா? சரி, வழியா பாருங்க. சீனி சேர்த்தலில் கரைசல்ற கனவளவு மாறவில்லை. அப்ப இப்பயும் 500 தான். சீனி சேர்த்தோடனே 500 தான். சீனியை சேர்ப்பதற்கு முன்ன தோடம்பழ கரைசல் நடத்தி 1000. நடத்தி ஆரம்பத்தில் 1000. அப்ப நான் கேட்க, ஆரம்பத்துல தோடம்பழ கரைசலுக்குள்ள தோடம்பழ வித்து ஏன் அடியில கிடந்தது? ஏன் அடியில கிடந்தது? இவர் அடர்த்தி 1000 விட என்ன கூட. அது விளங்கிட்டா? 500 சென்டிமீட்டர் கனம் கனவளவு தோடம்பழ கரைசல், அதுல அடர்த்தி 1000. அந்த வித்தெல்லாம் கீழே கிடக்குது. 1000 விட கூட போல சீனியை போட்டு கரைச்சதுக்கு பிறகு மேல வருகுது. மட்டுக்கு மட்டா வருகுதுன்றா நான் என்ன சொல்லலாமண்டா, தோடம்பழ வித்தின் அடர்த்தியும் 10 கிராம் சீனி சேர்த்ததுக்கு புறவாட கரைசல் அடர்த்தியும் என்ன மட்டுமல்ல சமன். சரியா விளையா? நம்ம படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் மட்டுக்கு மட்டா மிதக்குதுண்டா திரவத்தின் அடர்த்தியும் பொருள் அடர்த்தியும் என்ன சமன். ஞாபகம் இருக்கா? சிக்மா ஒன்றும் சமன். ஏண்டா என்ன காரணம் வேண்டா, மேல யூ கீழே எம்ஜி ஏண்டா யூ சமன் எம்ஜி தானே. யூக்கு வி ட்ரோ ஜி போடுவீங்க, வி சிக்மா ஜி போடுவீங்க. மட்டுக்கு மட்டா மீது இருந்தா வி ஜி விஜி ஏண்டா ட்ரோவும் சிக்மா போடுறீங்க சமன் அடிக்கும். சரியா? அப்ப நீங்க காண வேண்டியது என்னன்னு சொன்னா, அன்னளவாக இப்ப கரைச்சதுக்கு போறவாரா அடர்த்தி கேட்டிருக்காங்க. காணணுமா இல்லை சமன்பாடை போட்டு சும்மா கரைக்கலாமா? அதாவது சமன்பாடு இல்லாம கரைக்கலாதா? நான் சொல்லவா? இங்க இருக்கு, 500 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 10 கிராம் சீனி போடுறோம்டா 1000 சென்டிமீட்டர் கனத்தை எவ்வளவு போட்டிருப்பாங்க சொல்லுங்கடா. இப்ப வார அடர்த்திக்கு திணிவின் கீழ் கனவளவு அதே 1 லிட்டர் தான் போட போறீங்க. 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கனம். கனவளவு மாற்றம் இல்லை. விளங்கலையா? பாருங்களா, டேய் 20 கிராம் 10 கிராம் சீனி போட 20 கிராம். இப்ப 500 சென்டிமீட்டர் கணக்குல 10 கிராம் சீனி போடுறது ஒன்றுதான். 1000 சென்டிமீட்டர் கணக்குல 20 கிராம் சீனி போடுறது ஒன்றுதானே.
அப்ப எக்ஸ்ட்ராவா திணிவு எவ்வளவு கூட போகுது 1000-ஓட இது விட எவ்வளவு 1020. 1020. சரியானே சமன்பாடு எழுதி காட்டும் அதேவேளை 100 சென்டிமீட்டர் 10 கிராம் போட்டாலும் கனவளவு மாற்றம் இல்லைண்டா 1000-க்குள்ள 20 கிராம் போட்டாலும் மாற்றம் இல்லை. அப்ப கனவளவு மாறல, திணிவு 1000 கிலோகிராம் இருந்தது. இப்ப நீங்க ஒரு 20 கிராம் சேர்த்திருக்கீங்க. 1000 கிராம் இருந்தது, 1 கிலோகிராம் தான் என்ன 1000 கிலோகிராம் 1 மீட்டர் கணம் தானே. 1 மீட்டர் கணத்துல 1000 கிலோகிராம். அப்ப 1 சென்டிமீட்டர் கணத்துல 1 கிராம். சரி, அதெல்லாம் தேவையில்லை. 1020 முடிஞ்சுக்காது. செய்தாம் இன்றைக்கு இவ்வளவும் போதும். பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில 8:30 சந்திப்போம். என்ன சரியா? டான்ஸ் மேடம் எப்படி பிரயோஜனமா இருந்துச்சு இன்றைக்கு? நிக்கா ஃபுல்லா இருந்து படிப்பு செய்ய இன்றைக்கா? அப்படியா? என்ன டான்ஸ் மேடம் சத்தத்தை காணல?